beautifully made. I am so beautifully, wonderfully. Himself from the latter, he will be the vessel and Harvard scientist part from the masters to pay for every good work. 2 Timothy 2:21. Obey your word, listen and follow what I've heard. You guide my steps, you show the way. I trust in you, not by earth, not by beauty. Let's your yes be yes, your no be no. You'll be commanded. James 5:2. I tell you, love your enemies and pray for them who persecute you. Matthew chapter 5:45. Sometimes I fall, sometimes I break. When God is here, there's no mistake. He lifts me up, He gives me cheer. With open arms, He's always near. When I feel down and low, my love is here. He picks me up, He makes me whole. With His love, He fills my The Honorable Bison in different theme under Honorable Bison. முதலாம் நாள் அற்புதமான வயசு பாத்திரம். கடவுள் ஒளியை பகல் என்றும் இருளை இரவென்றும் பெயரிட்டினார். இது முதலாம் நாள். கடவுள் வானத்துக்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். இதே இரண்டாம் நாள். தேவன் செடியையும் விதைகளையும் கனிதரும் மரங்களையும் படைத்தார். இது மூன்றாம் நாள் இருந்தான். அவன் தேவனுக்கு மிக பயந்தவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் இருந்தார்கள். அவனிடம் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் இருந்தது. அவன் அத்தேசத்தில் சவுல் வந்து கிறிஸ்தவர்களை தூஷித்தான். அதனால அவன் எல்லாரும் சுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். இளைய மகன் கதை. இளைய மகன் அவன் அப்பாவிலிருந்து சொத்தை பிரித்து கொண்டு போய் அவன் நண்பர்களுடன் வீண் செலவு பண்ணினான். அவன் காசு காலியாகும் போது அவன் பண்ணி மேய்க்க போனான். பெருமையாக பார்த்துங்கள். கனவும் கல்யாணம் வந்த கல்யாண மக்கள் ராட்சரசம் தீர்ந்து போன காரணத்தால் மேரி வந்து நிரப்பின பாத்திரம். Filled vessel. David and Goliath went to fight. David hit Goliath in his forehead. Precious vessel. Daniel, he was faithful in prayer. He prayed 3 times a day. He worshipped other gods and he ஒரு பையன் மாஸ்டர் இருக்கிறான். அவனுக்கு பேய்கள் பிடித்தது. 2-3 இல்லை, சுமார் ஆயிரக்கணக்கான பேய் அவன் மேலே இருந்தது. ஏசப்பா அப்படி பேய் அந்த பேய்கள் கேட்டது. அப்போது அந்த பேய்கள் என்னை இந்த ஊர் விட்டு தொட்டார்கள், என்னை இந்த வணிகர் மேல் போட்ட. அப்போது இயேசு அந்த பொன்னோடியசன் கதை. பொன்னோடியசன்ற ஒரு ஆள் வந்து காட்சியின் மேலே இருந்தார். ஒரு நாள் அவர் தூங்கும்போது அவரோட கனவுல ஒரு டிசைபிள் வந்து ஜோபா என்ற வந்து அவரோட ஆளுங்களை வீட்டில் சந்திக்க ஆரம்பிச்சாரு. அவங்களோட ஆள் வந்து போய் வீட்டில் சந்திச்ச பின்னிக்கு பீட்டர் கனவுல ஒரு வாய்ஸ் ஒரு ஹெவன் வந்து அந்த வாய்ஸ் anyone separate he sees God's eyes, they are all one. பந்தியிலே மட்டும் பதற்றம் தம் 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 நேரம் துண்டும் துண்டும் தாளம் காணாவும் கையாரம் ஆடல் பாடல் நடனம் எங்கும் மாறவாரம் பந்தியிலே மட்டும் பதற்றம் என்னாச்சு ஏதாச்சு காசாச்சு காலியாச்சு அங்கும் இங்கும் ஓடிங்க கிடைக்கல வந்தா (2025) 22nd Teachers Training Program நடைபெற்றது.
அது நடத்திய ஜாக் ஃப்ரம் டிபிஎஸ் ஆஃபீஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 23rd ரெஜிஸ்ட்ரேஷன் டே, 24th ரெகுலர் கிளாஸ் நடைபெற்று சிறப்பாக விடுமுறை வேதாம பள்ளியை நடத்தினார்கள். ஒருவேளை இது விடுமுறை வேதாம பள்ளி என்பது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான காலங்கள். பிள்ளைகளை நாம் பள்ளிக்கு ஏறக்குறைய 9 மாதங்கள் 10 மாதங்கள் in an image after our likeness and let them have domination over the fish of the sea and over the dog of the air and over the cattle and all over the earth and every creature. அவர்களுக்கு நினைவூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவுடைய ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் உணவின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவை வரவேற்கிறோம். இந்த சிறப்பு ஆராதனையில் பங்கு கொண்ட நம்ம தாயார் சுந்தரா மாட்டின் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்